Assalamualaikum all, welcome back to my channel. Let's start with Tara. ஸோ இதுதான் நம்ம மெஹந்தி ஸ்டாலோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் ரீச் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால தான் என்னால் இந்த மாதிரி ஒரு டேபிள் ப்ரெசன்டேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹென்னா ஸ்டைல் புக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சைடில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறது மெஹந்தி பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அது ஓரியன்டாக தான் இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ண போகிறீங்க, எதர் கோன்ஸாக இருக்கலாம், ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் மிக்ஸாலஜி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், லைக் செலஃபன் ஷீட்ஸ், ஹென்னா பவுடர், எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தீங்களோ, வீட்டிலேருந்து பண்ணிட்டு இருந்தீங்களோ அதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ்க்காக கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் புது ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ அதில் பர்டிகுலராக என்னென்ன செலக்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோங்கிறத வந்து நான் வந்து பர்சனலாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோன்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் காம்போ மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு கிட்டு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறீங்கனாலும் அதுவுமே வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் லிஸ்ட் தான். ஸோ அதை பர்ஃபெக்டாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ண போகிறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகோ, ஸ்டிக்கர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், ஃப்ளையர்ஸ். ஸோ ஸ்டாலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையர்ஸ், நம்ம பேப்பரில் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லையா, உங்களுக்கு நான் சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளையர்ஸ் மாதிரிலாம் நீங்கள் இது வந்து A5 சைஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோகோ, ஸ்டிக்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வர கஸ்டமர்ஸ்க்கும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து முக்கியமாக வந்து ரெடி பண்ணி எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக இப்போ தான் கார்ட் பிரிண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்லாம் முடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம என்ன தான் வந்து ஒரு ஸ்டால் வந்து நம்ம போட்டாலுமே அதை வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஹார்ட் காப்பி மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா எகெயின் அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லோகோ, ஸ்டிக்கர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது QR கோட் போர்டு, அதாவது நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃபோன்பே, ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மொபைல் நம்பரை சொல்லி, பிகாஸ் க்ரௌடு நிறையா இருக்கிற அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்மளுடைய மொபைல் நம்பர் சொல்லி நம்மளுடைய நேம் சொல்லி அதை வந்து அவங்க டைப் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் எடுக்கும். ஸோ ஈஸியாக பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ QR கோட் வந்து ஒரு A3 போர்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், உங்களை ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் QR போர்டு QR கோட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு A3 சைஸ்க்கோ இல்லை A4 சைஸ்க்கோ நீங்கள் ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் வந்து போர்டு மாதிரி ரெடி பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் A4 சைஸ்லையாச்சும் உங்களுடைய QR கோடை வந்து ஜிபேயோட QR கோடாக இருக்கட்டும், ஃபோன்பேயோட QR கோடாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சும் ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறப்போ டக்குன்னு அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா கஸ்டமர் வந்து அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், உங்கள் பிஸ்னஸ்க்காக இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ்க்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கஸ்டமர் கான்டாக்டாக வச்சுருக்கீங்களோ அதுவுமே வந்து நம்ம அந்த ஸ்பாட்டில் இதுதான் என்னுடைய லிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹயானா ஹென்னா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பணும் அப்படின்னா அவங்க மறந்துடுவாங்க. ஸோ இதையே வந்து ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
சோஷியல் மீடியாவுக்கும் கியூஆர் கோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டால்னு வரப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கும் கியூஆர் கோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு கார்டு மாதிரி நீங்கள் ஆக்ரிலிக் போர்டு மாதிரி போட்டுக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட் கண்டிப்பாக சோஷியல் மீடியா கியூஆர் கோட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ நம்ம என்ன தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க, இல்லை வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம ப்ராடக்டோட ரேட்டு பார்த்துட்டு யோசிச்சு கூட ரேட் அனுப்பலாம். பட் ஆன் ஸ்பாட்டில் ஒரு கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இது எவ்வளோ அது எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து சொல்ல தெரியணும். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டால்னு நீங்கள் வரப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் டேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கே இது இவ்வளோ ரேட்டுங்கிற விஷயம் தெரியும். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னுடைய சைடில் நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் செப்பரேட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு மெஹந்தி கோன்ஸே நீங்கள் ஒரு ட்ரே ஃபுல்லாக வைக்கிறீங்கன்னா அது என்ன ரேட் அப்படிங்கிறத அந்த ட்ரேலேயே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலுக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸோட டேட்டா எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், என்ன பிளேஸ்லேருந்து வராங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ஸ்டாலுக்கு க்ராஸ் பண்ணக்கூடிய வந்துட்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டு க்ராஸ் பண்ணுறாங்கன்னு சரி, ஸோ யாரெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக எனி ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுடைய சேல்ஸோட எக்ஸ்பென்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணக்கூடிய பாக்ஸஸாக இருக்கட்டும், ட்ரேவாக இருக்கட்டும், பேஸ்கெட்ஸ், இதெல்லாம் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். இப்போ ஒரு மெஹந்தி கோன்ஸாக இருந்துச்சுன்னா அதை எதில் வந்து வச்சா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு கிட்டு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எதில் ஷோகேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்டை வைக்கக்கூடிய பாக்ஸஸ், ட்ரேஸ் இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே டேபிளில் கொண்டுட்டு போய் வைக்க முடியாது, வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ எது பண்ணாலும் நான் எப்போதுமே சொல்லிட்டே இருப்பேன், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் நிறைய கிடைக்கிது, கோல்டன் சில்வர்ஸ் கலர்ஸில் நிறைய கிடைக்கிது, ட்ரேஸ் மாதிரிலாம் நிறைய கிடைக்கிது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்ன தானாலும் வாங்காமல் எந்த மாதிரி செட்டப்பில், இப்போ ஸ்கொயர் டைப்பில் வாங்குறீங்கன்னா அதில் எத்தனை கோன்ஸ் வைக்க முடியும், இல்லை ஒரு பேஸ்கெட் மாதிரி வாங்குறீங்கன்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்க முடியும்னு அந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. நிறைய வேஸ்ட்டாகவும் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாமே ஒரு பிளானிங்கோடு இருந்தால் தான் நம்ம வந்து அமௌண்ட்டும் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஸ்டார்லேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேஸ்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் இதில் வந்து வச்சுட்டு சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி ட்ரேஸும் வந்து அவைலபிள் இருக்குது ஃபார் கோன்ஸ். ஸோ கோன்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃப்ளாட்டாக உள்ள ட்ரேஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனில் மற்ற விஷயங்களை விட சில விஷயங்கள் யூனிக்காக பண்ணிங்கன்னா கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்போவில் போய் ஒரு ஸ்டால் போட போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குறைஞ்சது ஒரு 5 மெம்பர்ஸ் ஆச்சும் வருவாங்க. அதாவது மெஹந்தி பிஸ்னஸே பண்ணக்கூடிய ஒரு அதர் ஹென்னா ஆர்டிஸ்ட்டாக ஒரு 4-5 பேர் வந்து நான் குறைச்சலாக சொல்கிறேன், அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்கள விட உங்களுடைய ஸ்டால் வந்து எந்த விஷயத்தில் என்ஹான்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ப்ரெசன்டேஷன் மூலியமாக தான். ஸோ எல்லாமே ஃப்ளாட்டாக வந்து டேபிள் அப்படியே வைக்கிறத விட கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி யூனிக்காக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஸ்டமருக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். மற்ற ஸ்டாலை விட உங்களுடைய ஸ்டாலில் கஸ்டமர் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, ஒரு 2 சேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்கிறது எல்லாமே முன்னாடியே வந்து லே அவுட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ எந்த சைடில் எதை வைக்கணும், ஸோ அந்த டேபிளோட சைஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைனிங் டேபிள் இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ அதை எப்படிலாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணாங்கிறது எல்லாமே முன்னாடியே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக டேபிளுக்கு வந்து கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து டேபிள்ஸ்க்கு கவர்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, மோரோவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் டேபிள்ஸ்க்கான கவர்ஸுமே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டேபிள் மேலே அப்படியே ப்ராடக்ட் வச்சு நல்லா இருக்காது. ஸோ அந்த டேபிளை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கிளாத்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ ஒரு மெஹந்தி ஸ்டாலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மெஹந்தி வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் சார்ஜ் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபீஸ்லேருந்து டிசைன்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு டிசைன் கேட்லாக் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிசைனில் வந்து செலெக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இதை ஹென்னா வந்து போட்டு விடலாம். ஸோ அது அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து ஹெவியாக கேட்குறாங்க, மோர் ஓவர் ஹெவியாக கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஸ்டாலில் ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுத்து உட்காந்துலாம் வந்து டிசைன் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. சிம்பிளான டிசைன்ஸ், அதாவது கிட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா டிசைன் பண்ணிப்பாங்க, இல்லைனா டீனேஜர்ஸ் வந்து ஒரு கல்ஃப் டிசைன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அவங்கள்ட்ட ஷோகேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுத்துக்கு ஒரு டிசைன் வச்சிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ ஒரு 10 டிசைன் வைக்கிறீங்கன்னா இந்த 10 டிசைனில் எந்த டிசைன் பண்ணாலுமே இவ்வளோ தான் பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் மூலயமாவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட்டையும் தாண்டி உங்களுடைய ஹென்னா ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஊர் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய நீட்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹென்னா டிசைனிங் எப்படி இருக்குங்கிறத லைவாக வந்து கஸ்டமர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களே வந்து நிறைய விஷயங்களுக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு புக் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு வந்து நம்மளை இந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசைன் தானே, ஸ்டாலில் தானே டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன தோணான்னு பண்ணாமல் அங்கேயும் நீட்டாக பண்ணுங்கள். சின்ன டிசைனாக இருந்தாலும் பொறுமையாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு அது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டீம் பிளான். ஸோ இண்டிவிஜுவலாக உங்களால் மட்டும் அந்த ஸ்டாலை ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்துக்கு ஸோ உங்களுக்கான ஒரு டீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தாங்க. அதாவது சேல்ஸுக்கு தனியாக இருந்தாங்க, டிசைனிங்க்கு தனியாக இருந்தாங்க. ஸோ சர்வீஸ் வந்து ரிலேட்டிவ்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கும் ஸ்டாஃப் தனியாக இருந்தாங்க. ஸோ அகாடமியாக ரன் பண்ணதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக நல்லா டிசைன் பண்ண தெரிஞ்சக்கூடிய ஒரு பர்சனை வந்து கூட அழைச்சிட்டு போங்க. ஸோ அவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் வந்து பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு டீம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இண்டிவிஜுவலாக, அதாவது புதுசாக ஒரு ஸ்டால் போட போகிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டீம் மெம்பர்ஸ், ரொம்ப ட்ரஸ்டபிளான டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு அல்லது 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, நல்லா மெஹந்தி போட தெரியும் அப்படின்னா அவங்கள கூட அழைச்சிட்டு போங்க, கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து கஸ்டமர் பேக் ப்ரிப்ரேஷன். அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கோன்ஸே வாங்குறாங்க அப்படின்னா அது நம்ம சும்மா அப்படியே கையில் எடுத்து கொடுக்குறது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் யூனிக்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே உங்களோட விசிட்டிங் கார்டு, அவங்க பிராண்டை நீங்கள் வந்து தெரியப்படுத்துறதுக்கான மற்ற விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பராக பேக்கேஜிங் பண்ணி கொடுங்க. அது மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், டிரான்ஸ்பரண்ட் பவுச்சாக இருக்கட்டும், ஒரு கோன்ஸ் நீங்கள் கொடுக்குற பேக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படியே கையில் எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பேக்கேஜிங் மாதிரி பண்ணி கொடுக்குறப்போ இன்னும் நீட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கோன்ஸ் அண்ட் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட். ஸோ நம்ம மெஹந்தி ஸ்டாலாக இருக்கிறப்போ அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோன்ஸ் தான். மெஹந்தி கோன்ஸ் தான். எதோ ப்ராக்டிஸாக இருக்கலாம், இல்லைனா ப்ரைடல் கோன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த கோன்ஸை வந்து என்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா, ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இன்வென்ட்ரி இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், ஆஃப்டர் கேர் பாமாக இருக்கட்டும், ஆஃப்டர் கேர் ஆயிலாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபார் ஸ்டால். என்றைக்குமே இருக்கிற ஓல்டு ஸ்டாக் எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஸ்டால்ஸ்க்கு. ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணி கோன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி குட்டி ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக மேக் பண்ணி ஸ்டாலில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷ்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஃபர்தராக வாங்கணுங்கிற ஒரு ஈகர்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ட்ராபேக் வராத லெவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து என்றைக்கு மேக் பண்ணணும், கோன்ஸ் என்றைக்கு நீங்கள் டைரிலீஸ்க்கு வைக்கணும். ஸோ அதுக்காகவே ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 1 or 2 days வந்து கோன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காகவே ஆகிடும். ஸோ அதை வந்து என்றைக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸும் என்றைக்கு பண்ண போகிறீங்க, எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு டார்கெட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கோன்ஸ் அண்ட் ஆஃப்டர் கேர் ப்ரிப்பரேஷனை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு March 5 அன்னைக்கு எக்ஸ்போ அப்படின்னா நீங்கள் ஒரு March 2, 3 இதில் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் எக்காரணத்து கொண்டும் நாள் உட்காந்துட்டு மேக் பண்ணுற விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. நாள் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கவே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நாள் கோன்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 days பிஃபோர், அதாவது ஒரு நடுவில் ஒரு நாள் கேப் விட்டுட்டு நாளே எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து லேபிளிங் வரைக்கும் பண்ணி ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டால் அப்படிங்கிற விஷயத்த புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அன்னைக்கே வந்து முக்கியமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமாகவோ, இன்ஸ்டாகிராம், வேறு என்னென்ன சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஸோ எதுலலாம் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஸோ அந்த பேஜஸ், சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து ஆடு கொடுங்க. அது உங்கள் சைடு கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்னால வெறும் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வைக்காமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டால் போட போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக அங்கே கொண்டு வர போகிறீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் மூலியமாகவும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ரீல்ஸ் மூலியமாகவும், போஸ்ட் மூலியமாகவும் நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இது எதுக்காகனா, அவங்க ஆர்கனைஸ் சைடில் அவங்க பொதுவாக ஆட் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாலுக்கு வர போகிறீங்க, அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க லைவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சர்வீஸை அவங்க லைவாக எடுத்துக்கலாம், இல்லை அவங்க லைவாக வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுங்கிறத நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அது இன்னும் கொஞ்சம் சேல்ஸையும் சரி, மீட்டிங் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்த இந்த 15 பாயிண்ட்ஸுமே ஒரு மெஹந்தி ஸ்டால் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டால் புக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 15 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸை நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளான்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இன்ஷால்லா யூடியூப் ஷார்ட்ஸ் மூலயமா எங்களுடைய ஸ்டாலோட லைவ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது கூட நிறைய டிப்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸாக வந்து வரும் ஃபார் ஹென்னா ஸ்டால். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.